Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Slam Dunk Anime-யோட எபிசோட் 64 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாயிண்ட் போர்ட வந்துட்டு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் ஆயிருது. கைனன் டீம் 29 பாயிண்ட், ரியோனன் டீம் 39 பாயிண்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவுல ரியோனன் தான் 10 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க. அடுத்து இப்ப செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லயே ரியோனன் டீம் தான் வந்துட்டு டாமினேட் பண்றாங்க. செண்டா வந்துட்டு பால் தூக்கி ஈஸியாவே ஃபுகுடா கிட்ட பாஸ் பண்ண அவன் தான் கொண்டு வரான். இந்த வாட்டி ஃபுகுடா அவனோட ஜம்ப் ஷாட்டை தூக்கி போடும்போது அந்த 5 நம்பர் பிளேயர் வந்துட்டு அந்த பாலை பிளாக் பண்ணிடுறான். திரும்பவும் அது ஃபுகுடா கிட்ட தான் வருது. இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையா இருந்து ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நம்பர் பிளேயரை கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே ஃபேக் காட்டிட்டு அவன் ஃபேக் ஆனதுக்கு அப்புறமா இவன் வந்துட்டு பால் தூக்கி மறுபடியும் ஜம்ப் ஷாட்டுக்கு போட்டுறான். அந்த நம்பர் 13 ரொம்பவே சூப்பரா விளையாடுறாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகோக்கு பிளேயர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐடாவுமே வந்துட்டு இன்னைக்கு ஃபுகுடா செம்ம ஃபயர்டா இருக்கானே, இன்னைக்கு மட்டும் 20 பாயிண்ட் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதுவும் அவன் வந்து டெபியூ மேட்ச்ல இப்படி விளையாடுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரியோனனோட சப்ஸ்டிட் பிளேயர் ஒருத்தனும் சொல்றான். கைனன் கோச்சுக்கெல்லாம் மண்டை சூடாகி போச்சு, செம்ம பிரஷரோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரியோனன் கோச்சுமே வந்துட்டு ஃபுகுடா வந்ததை நினைச்சு நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்பதான் ஃபுகுடாவை பத்தி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் வந்த டைம்ல செண்டோ தான் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா விளையாண்டுகிட்டு இருப்பான். ஈவன் ஓசுமியே வந்துட்டு சில நேரம் தோக்கடிக்கிற லெவலுக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். செண்டோ இல்லாத டைம்ல சில நேரத்துல இந்த ஃபுகுடா தான் வந்துட்டு ஓசுமிக்கு ஆப்போசிட்டா விளையாண்டுகிட்டு இருப்பான். பட் அவனால ஓசுமியை வந்துட்டு தொடக்கூட முடியாது. அந்த வருஷம் வந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்கள்லயே ஃபுகுடா தான் வந்துட்டு ரொம்பவே வீக்கான ஒருத்தனா கோச் கண்ணுக்கு தெரியுறான். எப்பெல்லாம் செண்டோக்கு அகைன்ஸ்டா ஃபுகுடா விளையாடுறானோ அப்பெல்லாம் செண்டோ தான் வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணவே செய்வான். அந்த அளவுக்கு இவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வீக்கா தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்குது. மறுபடியும் இப்ப கேம் காட்டுறாங்க. பால் வந்துட்டு செண்டோ கிட்ட தான் இருக்குது. செண்டோ ஃபுகுடா ரெண்டு பேருமே வந்துட்டு வேமா முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. செண்டோவும் சூப்பராவே பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா பாஸ் தூக்கி ஃபுகுடா கிட்ட கொடுக்குறான். அப்பதான் ரியோனன் கோச்சுமே நினைக்கிறாரு இவன் கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா இவன் கிட்ட நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அதை வந்துட்டு நான் லேட்டரா தான் நோட்டீஸ் பண்ணவே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கப்ப ஃபுகுடா வந்துட்டு அடுத்து அவனோட ஒரு லேஅப் ஷாட்டையுமே மேக் பண்றான். கைனன் கோச்லாம் வெறியாயி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிராரு. யாரா இந்த நம்பர் 13 எங்க இருந்துடா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச்சுமே நினைக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா ரியோனன் டீமோட ஸ்ட்ராங்கான பில்லர்ஸாவே இருக்க போறாங்க. ஒரு பக்கம் சென்டர் எடுத்துக்கிட்டா அவன் வந்து நேச்சுரலி டேலண்டா இருக்கிற ஒருத்தன், இன்னொரு பக்கம் ஃபுகுடா வந்துட்டு அப்படி கிடையாது. அவன் வந்துட்டு ரொம்பவே டிசிப்ளினா இருந்தா அவனோட ஹார்ட் ஒர்க்கால இவ்வளவு தூரம் வந்தவன். ஆனா அப்போ நான் வந்துட்டு இதை சரியாவே புரிஞ்சுக்காம நான் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனா ஒரு நாள் ஃபுகுடா வந்துட்டு அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்றப்ப ரியோனன் டீம் தான் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இந்த ரீஜன்ல இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்பதான் அவர் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிராக்டிஸ் மேட்சை நினைச்சு பாக்குறாரு. அந்த கேம்ல ஃபுகுடாவோட கேம் பிளே வந்துட்டு சுத்தமா நல்லாவே இருந்திருக்காது. அதனால அவர் வந்துட்டு கண்ணா பின்னான்னு ஃபுகுடாவை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஃபுகுடாக்கு இவர் இந்த மாதிரி கண்டினியூஸா திட்டிக்கிட்டே இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே செய்யல. அவர் மூஞ்சி முன்னாடி ஏதோ குரலி வித்த காட்டுற மாதிரி அவர்கிட்ட போய் கையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் ஃபுகுடா வந்துட்டு இத்தனை நாளா கேம் நடமை இப்பதான் ஒரு வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரவே செஞ்சிருக்கான். நான் வந்துட்டு ஃபுகுடா ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அவன் வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவான ஒருத்தன். அவனால ஒரு சாதாரண திட்டு வாங்குறத கூட ஏத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா திரும்ப அவன் கோர்ட்டுக்குள்ள வந்ததே எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச் நினைச்சிட்டு இருக்காரு. ஃபுகுடா இப்ப கேம்குள்ள இருக்கிறப்ப வந்துட்டு அவனுக்கு நிறைய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஃபுகுடா ஃபுகுடான்னு சொல்லிட்டு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கோச் சொன்ன மாதிரி ஃபுகுடா வந்து ரொம்பவே சென்சிட்டிவ். யாராவது சின்னதா திட்டினா கூட அவனால பொறுத்துக்க முடியாது, ரொம்ப ட்ரிகர் ஆயிடுவான். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் அவனை லைட்டா பாராட்டினா கூட போதும், அதையே வந்து பெரிய விஷயமா நினைச்சிட்டு இன்னுமே நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். எனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நல்லா சேர் பண்ணுங்க, இன்னும் நல்லா சேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கிறான். கேம்குள்ள லாஸ்ட் ஒரு 11 நிமிஷம் தான் இருக்குது. ரியோனன் டீம் வந்து இப்ப 15 பாயிண்ட் லீடிங் வச்சிருக்காங்க. என்னடா இது ரியோனன் டீம் இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. அதுலயும் அந்த புதுசா இருக்கிற பாயிண்ட் ஸ்கோரர் தான் எவன் சொல்லிட்டு தெரியல வந்தா இவ்வளவு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி சொல்றான். ஆமா இந்த பாயிண்ட் ஸ்கோரர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். அதாவது கண்டினியூஸா பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறவன தான் இந்த மாதிரி பாயிண்ட் ஸ்கோரர்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஆயக்கோ சொல்றா. ஓ அப்படியே விஷயம், சிம்பிளா என்னைய மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். உனையெல்லாம் யாரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவும் ஹானமிச்சியை கலாய்க்கிறான். ஜின்னுமே ஃபுகுடாவை பத்தி ஒரு விஷயத்தை நினைக்கிறான். உன்னோட டிஃபென்ஸ் என்னதான் ரொம்ப வீக்கா இருந்தாலும் உன்னோட அஃபென்ஸ் வந்துட்டு இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாக்கியுமே புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்வர்ட் இருக்கிறதுனால தான் செண்டோ வந்துட்டு இவங்க பாயிண்ட் கார்டா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்குள்ள அடுத்துமே ஃபுகுடா வந்துட்டு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹானமிச்சியால சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. அவன் அப்படியே ஸ்டேடியத்துல இருந்து வெளியே கிளம்புறான். டே ஹானமிச்சி எங்கடா போற, ஒழுங்கா இங்க ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அகாகி சொல்றான். ஹானமிச்சி வந்துட்டு இல்ல நான் வீட்டுக்கு போறேன், என்னால இங்க இருந்தெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தமா அப்படியே மாக்கி கியோட்டா ரெண்டு பேருமே கூப்பிடுறான். இங்க பாருங்கடா நீங்க வந்துட்டு இன்னுமே சீரியஸ் விளையாடணும், நீங்க பாட்டுக்கு அவங்க கூட தோத்ததுக்கு அப்புறம் சோகோக்கு ரொம்ப வீக்கான டீம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதனால ஒழுங்கா நீங்க ஜஸ்ட் வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கேம்குள்ள பாலுமே மாக்கி கிட்ட தான் இருக்குது. அவனை வந்துட்டு செண்டோ முன்னாடியே போக விட மாட்டேங்கிறான், கூடவே டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனால மாக்கி வந்துட்டு பால தூக்கி கியோட்டா கிட்ட பாஸ் பண்ணி விடுறான். கியோட்டாக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்றதுக்கு ஃபுகுடா தான் நின்னுட்டு இருக்கான். ஃபுகுடா வந்துட்டு அஃபென்ஸ்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங், டிஃபென்ஸ்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறான். கியோட்டாவே அவனை தாண்டி போயிடுறான். அவன் சூப்பராவே பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு செம்மையா ஜம்ப் பண்ணி அப்படியே டங்க் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அங்க ஓசுமி இருக்கிற அவன் தடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் ஓசுமியோட தலைக்கு மேல வச்சு பால புதைக்கிறான். லாஸ்டா இப்ப கேம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. கைனன் டீம் 48, ரியோனன் 61 பாயிண்ட்ல இருக்காங்க. இந்த ஷாட் நல்லா தான் இருந்தது, பட் நான் வந்துட்டு இதை விட பெட்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூகா வானியார் எந்திரிச்சு அவனு கிளம்ப பாக்குறான். டேய் நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கோகரே கேக்குறான். நான் வந்துட்டு ரியோனன் டீம் எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு பாக்கணும் தான் நினைச்சேன், அதை பார்த்துட்டேன், இதுக்கப்புறமா நான் வந்து இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா கிளம்புறான். சரி நாங்களுமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி ரியோட்டா ரெண்டு பேருமே வந்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. இவனுங்களுக்கெல்லாம் டீம் ஸ்பிரிட்னா என்னன்னு சொல்லிட்டு கூட தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அகாகி நினைச்சிட்டு இருக்கான். ஸ்டேடியம் விட்டு 3 பேர் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் ரியோனனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னுமே நினைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு கேம்ல கண்டிப்பா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பி தான் அந்த டீமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்துட்டு அதே தான் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹானமிச்சி சைக்கிள்ல செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி கேம் எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, நான் வந்துட்டு என்னோட ஷூட்டிங் பிராக்டிஸை கண்டினியூ பண்ணணும், நாளைக்கு அந்த ஃபுகுடா கிட்ட நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து கேம்குள்ள செண்டோ கிட்ட பால் இருக்கிறப்ப லைட்டாவே
ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுற டைம்ல மாக்கி வந்து அங்க இருந்து பால் ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். அவனை தடுக்கிறதுக்கு ரியோனன் பிளேயர் ஒருத்தன் ஜம்ப் பண்றான். டே நீ வந்து ஃபவுல் ஆயிராத அப்படின்னு சொல்லிட்டு செண்டோ சொல்றான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். பட் இருந்தாலும் மாக்கி மேல போய் இடிச்சிடுறான். மாக்கி வந்து அந்த ஒரு பாலையுமே சூப்பரா லேஅப் ஷாட்டா மேக் பண்ணிடுறான். ஷாட்டுமே வந்து கவுண்ட் ஆகுது. இப்போ ஒரு ஃப்ரீ த்ரோவுமே மாக்கிக்கு கிடைக்குது. மாக்கிக்கு ஃப்ரீ த்ரோலாம் ரொம்பவே ஈஸி தான். ஈஸியாவே சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப பாயிண்ட் கேப் வந்து 10 பாயிண்டா கம்மியாயிருது. கியோட்டோவோட அந்த ஒரு டங்க் தான் இப்ப கேமோட பேசையை வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவும் சொல்றான். அடுத்த ரேலியில பால் வந்து மாக்கி கிட்ட தான் இருக்குது. அவன் 3 பாயிண்டருக்கு வெளியே இருந்தே பால் வந்து ஷூட் பண்றான். பட் அந்த பால் பேஸ்கெட் குள்ள உலாம வெளியே வருது. மாக்கியே அந்த பால் திரும்பவும் ரீபவுண்ட் ஆடிட்டு கரெக்டா நின்னுக்கிட்டு இருக்கான். செண்டோ தான் அவனை மார்க் பண்ணி இப்ப வந்து நிக்கிறான். மாக்கி வந்து செண்டோவே சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி பாலத்துக்கு லைட்டா ஜின்னு கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். ஜின் வந்து பின்னாடி கூடி அப்படியே அந்த 5 நம்பர் பிளேயருக்கு பாஸ் பண்ணிடுறான். அவன் சூப்பரா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறான். ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்கு ஒன்றும் புரியல. 3 பேர் டக்கு டக்குன்னு அவ்வளவு ஈஸியா பாஸ் கொடுத்து இப்படி ஸ்கோர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த ரேலிலுமே பால் வந்து மாக்கி கிட்ட தான் இருக்குது. செண்டோ வந்து மாக்கியை ஷூட் பண்ணவே விட மாட்டேங்கிறான். மாக்கி வந்து நான் ஷூட் பண்ணலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலத்துக்கு ஜின் கிட்ட கொடுக்க ஜின் ஒரு பிளேயர் அழகாவே ஃபேக் காட்டி முன்னாடி வந்து அப்படியே 3 பாயிண்டருக்கு ஸ்கோர் பண்ணிடுறான். இப்போ பாயிண்ட பார்த்தா வெறும் 5 பாயிண்ட் கேப்ல தான் இருக்காங்க. ரியோனன் டீம் 5 பாயிண்ட் தான் லீடிங்ல இருக்காங்க. செண்டோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் செய்றான். ரொம்ப நாளா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பால் வந்து இப்ப அவன் கிட்ட வருது. யாருமே வந்து ஒன்னும் பயப்படவே வேணாம். எல்லாரும் ஜஸ்ட் காம் டவுனா மட்டும் இருங்க. அவங்க டீமே வந்து வெறும் மாக்கியை சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்குது. மாக்கி தான் எல்லார்கிட்டயும் மாறி மாறி பாஸ் கொடுத்து ஸ்கோர் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அவன் ஃபுல் ஃபயர்டா விளையாட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்டா கியோட்டா, அடுத்து ஜின்னு, இவங்க 2 பேருமே தாண்டி வந்து 3ஆவதா இருந்த ஒரு பிளேயர் கிட்ட அழகாவே ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு 2 பாயிண்டரா எடுக்கிறான். அதுக்கடுத்த ரேலியில பால் வந்து மாக்கி கிட்ட தான் வருது. அவனை டிஃபெண்ட் பண்ணி செண்டோ தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அவனை டிஃபீட் பண்ணிரு செண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓசிமி சத்தமா சொல்றான். மாக்கி வந்துட்டு இப்ப அவனோட ஃபுல் கேம் பிளேவை காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட சூப்பராவே ஃபேக் காட்டிட்டு முன்னாடி வந்துடுறான். முன்னாடி ஓசிமி அவனுக்கு ஜம்ப் பண்றான். ஓசிமி ஜம்ப் பண்ணும்போதே மாக்கி வந்துட்டு அவன் மேல படுற மாதிரி தான் வச்சிருக்கான். அதனால ஓசிமி வந்துட்டு மாக்கி மேலேயுமே லைட்டா தெரியாம இடிச்சிடறான். அந்த பால மாக்கி வந்துட்டு ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். இதுக்குமே ரெஃபரி வந்துட்டு பேஸ்கெட்டுமே கவுண்ட் ஆகும், ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஒரு ஃப்ரீ த்ரோவையுமே மாக்கி வந்துட்டு ஈஸியாவே மேக் பண்றான். இப்ப கைனன் டீம் வந்துட்டு 59, ரியோனன் வந்துட்டு 63 சொல்லிட்டு 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க. அதுக்கடுத்த ரேலியிலும் ஓசிமி வந்துட்டு கைனன் பிளேயர் ஒருத்தன தெரியாம போய் இடிச்சிடறான். அதனால அவனுக்கு வந்துட்டு 3வது ஃபவுல் இப்ப கிடைக்குது. 3 ஃபவுல்னா ரொம்பவே மோசமே அப்படின்னு சொல்லிட்டு செண்டோ ஓசிமி கிட்ட வந்துட்டு ஃபவுல் ஆகாம விளையாட ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றான். இதுக்கப்புறமா ஓசிமி ஒரு ஃபவுல் வாங்கினாலும் ரியோனன் டீமுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கவும் சொல்றா. அதுக்கடுத்த ரேலியில ஜின் வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 பாயிண்டர் கைனன் டீமுக்கு எடுத்து கொடுக்குறான். இப்போ கைனன் டீம் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் பின்தங்கி இருக்காங்க. என்னடா இது திருதுப்புன்னு இவ்வளவு பெரிய லீடிங் இருந்தது டப்புன்னு குறைஞ்சு போச்சு, இதான் உண்மையான சாம்பியன் போலே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கைனன் டீம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ரியோனன் டீமே வந்துட்டு இப்ப ஃபூகுடா வெளியே எடுத்துட்டு அவனுக்கு பதிலா ஈக்கி காமின்னு சொல்லிட்டு ஒரு 3rd இயர் பையனை உள்ள இறக்குறாங்க. ஃபூகுடா வரதுக்கு முன்னாடி இவன் எப்போ மெயின் பிளேயரா ஆடிக்கிட்டு இருப்பான். ஜின்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு இப்ப ஆள் இல்ல. ஃபூகுடாவோட டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இவனை மாத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவும் சொல்றான். ஃபூகுடா வெளியே வரும்போது ரியோனன் கோச் வந்து நீ அதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிராத, கொஞ்ச நேரத்துல நீ வந்து உள்ள போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபூகுடாவும் சொல்றான். ஃபூகுடாவை வெளியே எடுத்ததுனால நம்மளோட அஃபென்ஸ் கொஞ்சம் வீக் ஆக சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரியோனன் கோச் வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்காரு. மாக்கியும் ஃபூகுடா வெளியே போனதை நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க டீமோட 5ஆம் நம்பர் பிளேயர் கிட்ட இதுக்கப்புறம் நீ ஓசிமியை பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றான். அதே மாதிரி அந்த 5ஆம் நம்பர் பிளேயர் மறுபடியும் ஷூட் பண்ண போறப்ப ஓசிமி வந்து அவன் மேல தெரியாம இடிச்சிடறான். இப்ப 4வது ஃபவுலையுமே ஓசிமி வாங்கிட்டான். ஆனா ஓசிமிக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னது இது வந்துட்டு என்னோட ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஃபரி கிட்ட ஆர்கியூ பண்றான். நீ வந்து ஒழுங்கா அவனோட கையை தூக்கு அப்படின்ட்டு ரெஃபரி சொல்றாரு. ரெஃபரி கிட்ட ஆர்கியூ பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச் எந்திரிச்சு கத்துறாரு. ஆனா ஓசிமி வந்துட்டு இருந்த கோவத்துல என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியாம அவன் ரெஃபரி கிட்ட போயிட்டு நான் ஜஸ்ட் சும்மா தான் நின்னுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி ஃபவுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரெஃபரி வந்துட்டு இதுல இன்னுமே கடுப்பாய் அவனுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு 5வது ஒரு ஃபவுலையுமே கொடுத்துறாரு. இது வந்துட்டு ஒட்டுமொத்த பேருக்கும் செம்ம சாக்கா போகுது. இந்த லூசு பையன் என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி ரொம்ப கடுப்பாகுறான். ஓசிமிக்கு இப்ப வேற வழியே இல்ல, 5 ஃபவுல் வாங்கிட்டா, அதனால கேம் விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். கேம் விட்டு வெளியே வந்துடுறான். மாக்கியும் செண்டோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற செண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். செண்டோவுமே வந்துட்டு நேஷனல்ஸ் போறது அவ்வளவு ஈஸி இல்ல போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஃபூகுடாவும் இப்போதைக்கு கேம்குள்ள இல்ல, ஓசிமி நினைச்சாலும் கேம்குள்ள வர முடியாது. செண்டோ மட்டும் தான் இப்போதைக்கு நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கு மேல ரியோனன் வந்துட்டு வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இப்போதைக்கு லீடிங்கும் இருக்காங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ரியோனன் வின் பண்ண போறாங்களா இல்ல அப்படின்னா கைனன் டீம் வந்துட்டு ரியோனன் டீமை வின் பண்ணுவாங்களான்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.